अरे बदन जी क्या हो गया? खाना पीना भी नहीं खाए? 2 दिन से खाना नहीं खाए। बाप रे बाप। தன்னை வேட்பாளராக அறிவிக்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பி பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் வீட்டின் முன்பு ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்தவர் அழுது புரண்ட காட்சிகளே இவை. பீகாரின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த மதன் ஷா என்பவர் பாட்னாவில் உள்ள லாலு பிரசாத் யாதவின் வீட்டின் முன்பு திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். பின்னர் வீட்டு கேட்டுக்குள் நுழைந்த லாலு பிரசாத்தின் காரை துரத்த முயன்ற போது போலீசார் தடுத்தனர். தொடர்ந்து தனது சட்டையை கிழித்துக் கொண்டு அழுது கொண்டே பேட்டியளித்த மதன் ஷா, லாலு பிரசாத் யாதவ் தனக்கு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சீட் தருவதாக கூறியதாகவும் தற்போது வேறு ஒருவருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டதாகவும் கதறி எழுதார். லாலு பிரசாத் யாதவ் தான் தனது குரு என்ற மதன் ஷா தேஜஸ்வி யாதவ் மக்களை சந்திப்பதே இல்லை என்று குற்றம் சாட்டினார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். அருப்புக்கோட்டை, கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டத்தில், மக்கினம்பட்டி கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் 17 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. இந்த வரைபடத்தில் இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேக கூட்டங்களின் அமைப்பையும் நீங்க இப்ப பாக்குறீங்க. அதன்படி பார்த்தால் இன்று 19ஆம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல்ல நேற்று 18ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்ட் லோ பிரஷர் ஏரியா, இன்று 19ஆம் தேதி அக்டோபர் காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன். வங்கக்கடல் பகுதி, தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. மழையை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களுக்கான எச்சரிக்கை. 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த 6 தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு 19லிருந்து 22 அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்த 3 நாட்கள், அதாவது 23லிருந்து 25 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மாவட்ட வாரியா இன்றைக்கு இந்த அடுத்த 24 மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர். இது 11 மாவட்டங்களுக்கு நாம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம். பொதுவா 20லேருந்து அந்த 24 வரை வட கடலோர மாவட்டங்கள்,
மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழை பெய்யும், கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. 23ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அடுத்து வரும் நாட்களில் நம்ம அப்டேட் தருவோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது முதலாவது வேண்டுகோள். அடுத்த 5 நாட்களுக்கு 19லிருந்து 23ஆம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அப்புறம் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது. இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிக்டோரியல் கிராபிக்ஸ், மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. ஒரே நேரத்தில் அரபிக்கடல், வங்காள விரிகுடா 24 மணி நேரத்தில் அரபிக்கடலையும் வங்காள விரிகுடா 48 மணி நேரத்துலையும் வருது. ஸோ தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு கனமழை இருக்கும், இல்லை சைக்ளோனா மாறுறதுக்கு வாய்ப்பு? இப்போதைக்கு நம்ம அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வங்கக்கடல்ல இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே 21ஆம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு அப்புறம் டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்டரிங் த சிஸ்டம். ஸோ நம்ம அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மழை சொன்ன மாதிரி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது. தேனி அந்த ரிப்போர்ட்ல இருக்கும் பாருங்க. என்கிட்ட இப்ப அந்த தரவு இல்ல, பட் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அந்த டெய்லி வெதர் ரிப்போர்ட்ல இருக்கு. நான் இங்க வெறும் கனமழை, மிக கனமழை மட்டும் இத ஸ்லைட்ஸ்க்காக எடுத்துட்டு வந்தேன். இன்றைய தேதியின் அறிவிப்புப்படி அரபிக்கடல்ல உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் லோ பிரஷரா மாறணும். அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 21ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியரா தெரிய வரும். தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் இருக்கா, இல்ல ஆந்திரா கடலோரங்கள் எந்த பகுதியை நோக்கி நகரும்? யூஸ்வலா நம்மளோட காலநிலைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல இந்த கோஸ்ட், அதாவது தமிழகம், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த கோஸ்ட் தான் யூஸ்வலா அந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
சொல்ல முடியும், அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம மிக கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இப்போ 23ஆம் தேதி 24ஆம் தேதியில தமிழகத்தை நெருங்கி வந்து அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை இப்பவே நம்ம வந்து சொல்வது கடினம். இடி மின்னலுக்கான எச்சரிக்கை ஏதாவது தனியா பேராமீட்டர்ஸ் இருக்குங்களா? ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. கரெக்ட். எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. ஏன்னா இந்த சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி, ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள், அது பேர் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். அதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும்போது அது தரைநிலையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்ப அதுல இருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம், அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும். மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும். அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும். ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்ல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும். நம்ம நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா, எல்லா நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ்லயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னொரு இதுல இருந்து இல்லைங்களா, இந்த லோ பிரஷர் ஏரியா அப்படின்றது இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் வெல் மார்க்டு லோ, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவரையும் மழை பெய்யவே மாதிரி. இதுவரை தமிழகத்துக்கு வந்து 14 சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு. 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆனது. காலநிலை பிரகாரம் வந்து நம்ம 1 அக்டோபரிலிருந்து 31 டிசம்பர் வரைக்குமான அந்த 3 மாத காலத்துல உங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு வருதோ அதை தான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 14 சென்டிமீட்டர் மழை அளவு கிடைச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட 58% அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும். இயல்பை விட 58% அதிகம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு. சென்னையில எவ்வளவு அதிகமான மழை பொழிவு? 20%. அதுவும் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அது 20%. வடகிழக்கு பருவமழை தொடர்பான பல்வேறு தகவல்களை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா நேரலையில் வழங்க கேட்டு